இந்த சீரியலோட ப்ரோமோல நம்ம ராதிகா கோபி கிட்ட, கோபி நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொன்னேன்ல, இன்னும் ஏன் சொல்லாம இருக்கீங்க, எப்பதான் சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கோபியோட அம்மா இருந்துகிட்டு, ஏய் அவன் இந்த விஷயத்த யாருக்கும் சொல்ல மாட்டான், அவனை நான் சொல்ல விட மாட்டேன், இந்த விஷயத்த வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லலன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ராதிகாவும், அத்தை கோபி கண்டிப்பா சொல்லுவாரு, எங்க 2 பேருக்குள்ள நீங்க மூக்க நுழைக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க. ராதிகாவும் கோபி கிட்ட, கோபி இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லிடவான்னு சொல்றாங்க. நம்ம ராதிகா இனியாவை கூப்பிட்டு, நீ போய் நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லு, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க. நம்ம கோபியோட அம்மா இருந்துகிட்டு, ஏ இனியா நீ யாரையும் போய் கூட்டிட்டு வர வேணாம், நீ போய் உட்காந்து ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிடுறாங்க. நம்ம இனியாவும், ஐயோ ஏன் இப்படி 2 பேரும் சேர்ந்து என்ன குழப்பறீங்க, சரி நான் எதுக்கு இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் அதை சொல்லுங்கன்னு ராதிகா கிட்ட கேக்குறாங்க. நம்ம ராதிகாவும், உன் டேடியே எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு, நீ இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. நம்ம இனியாவும் வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. எல்லாரும் வந்து, என்ன டாடி எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டீங்க சொல்லுங்க டாடின்னு சொல்றாங்க. நம்ம ராதிகா இருந்துகிட்டு, உங்க எல்லாரையும் நான் தான் வர சொன்னேன், உங்க அப்பா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்ல போறாருன்னு சொல்றாங்க. நம்ம கோபியும் இந்த விஷயத்தை எப்படி எல்லார்கிட்டயும் சொல்றதுன்னு தங்கி தங்கி நிக்கிறாரு. நம்ம இனியாவும் பாக்யாவை பார்த்து, அம்மா அப்பா தான் சொல்ல மாட்டேங்கிறாரு, உங்களுக்காச்சும் விஷயம் ஏதாச்சும் தெரியுமான்னு கேக்குறாங்க. நம்ம ராதிகா கோபிய சொல்லுன்னு வற்புறுத்துறாங்க. நம்ம பாக்யா வந்து, குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் குழம்பி போய் நிக்கிறத பார்த்து, ஒரு நிமிஷம் கோபி சொல்ல தயங்குற அந்த நல்ல விஷயத்த நானே சொல்லிடுறேன்னு சொல்றாங்க. கோபி திரும்பவும் அப்பாவாக போறாருன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியாகி நின்னு போயிட்டாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபியை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கோபி என்ன செய்ய போறாருன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.